நான் பாடும்போது ஆக்சுவலி வந்து என்கிட்ட ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி மைன்யூட்டாக வந்து சொல்லுவாங்க. அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அது அங்கே செட்டு என்னது அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ரோல் என்ன இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் போல்டாகவும் இருக்கணும், ஸ்வீட்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. ஏய் என்ன பாடுற, மூக்கால பாடுற, ஒழுங்கா பாடு, உன்னை நம்பி அங்கேருந்து இங்கே வந்து வாய்ஸ் எடுக்கிறேன், எனக்கு கேவலம். ஐயோ ஐயோ மறுகையா முடிஞ்சிருச்சு, பயந்துட்டேன். அப்புறம் ஓகே சுதாரிச்சுண்டு அதுக்கப்புறம் பாடிட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சப்புறம் வந்து எனக்கு ஆனால் அப்ரிஷியேட்டும் பண்ணுவார். லைக் முடிஞ்சப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டாரு. வாய்ஸ் எல்லாம் மிமிக்ரி பண்ணுவார். கலைஞர் கருணாநிதி வாய்ஸில் பேசினார். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். சரி யாரோ நம்மளை செம்மையாக வச்சு செய்கிறாங்க, கலாய்க்கிறாங்க, யாருன்னு தெரில, பயங்கரமாக இருக்குது, கருணாநிதி வாய்ஸில் இருக்குது. யாரையாவது அன்னோன் நம்பர், ஃபோன் காலில். அப்புறம் லாஸ்ட்டாக ஒக்க தெலுங்கு பாட்டு பாடேசி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. யாராவது அப்புறம் ட்ரூ கலரில் பார்த்தா மணிஷ் சர்மான்னு காட்டுது. ஐயோ சார். அதுக்கப்புறம் சார் சாரி சார். அப்போ திருப்பி கூப்பிட்டா நான் சொல்லிட்டேன், என் ஹஸ்பண்ட் எடுக்க சொல்லிட்டேன், யாரும் என்னை செம்மையாக கலாய்க்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்களே எடுத்து பேசுங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னம்மா உன் ஹஸ்பண்ட் சொன்னார் நீ தூங்கிட்ட அப்படின்னு. ஐயோ சாரி, நீங்கள் எனக்கு தெரியாது, சாரி, ரொம்ப நல்லா பாடியிருக்க அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டுக்கு வந்து மிர்ச்சி மியூசிக் அவார்டு வந்து கிடச்சிது. அதுதான் அது அப்படிதான் அது வந்து. ஓகே, ஸோ பிஃபோர் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்னொரு ஃபேவரட்டான சாங் வந்து இமையே இமையே இணையே. இணையே ஒரு தடவை பாடுறீங்களா? ஓகே. இணையே நோயிர் துணையே உன் இனிமையிலே நான் கரைவது ஏனடா, யுகமாய் கைவிரல் பிடித்து நான் நடப்பது போல் நான் உணர்வது ஏனடா, அருகே நீ இருந்தால் என் கைபேசி வாய் மூடுமே, தலை சாய்த்து நீ சிரித்தாயினில் என் தேநீரில் தேன் கூடுமே, இணையே என் உயிர் துணையே உன் இனிமையிலே நான் கரைவது ஏனடா, இணையே. வாவ், தேங்க்யூ. ஸோ அமேசிங். அண்ட் இந்த ஒரு சாங் இப்போ நீங்கள் பாடின பாட்டு இது எப்போ கேட்டாலுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் ஆகும். அட் த சேம் டைம் இன்னொரு ஃபேவரட் சாங் கூட இருக்குது, இந்த கண்ணால கண்ணால பாட்டு. அது வந்து ஒரு ஆல் டைம் ட்ரெண்டுன்னு கூட இருக்கலாம். இன்ன வரைக்குமே அதை ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் நம்பர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுல அதிகமான பார்ட்டாக வந்து ஒரு ஒரு சிங்கராக உங்களுக்கு என்ன பார்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் கண்டிப்பாக கிரியேட் பண்ணல, நான் அப்படி சொல்லவே முடியாது. நான் பாடியிருக்கேன், அவ்வளோதான். அது பாட்டு வந்து அவங்க மியூசிக் டைரக்டரோடது, லிரிக்கோடது, அவங்க டைரக்டர் எல்லாரும் சேர்ந்து கியூரேட் பண்ணது. ஐ வாஸ் ஜஸ்ட் அ பார்ட், அவ்வளோதான். நான் போய் பாடி கொடுத்தேன், அவ்வளோதான். இட்ஸ் நாட் மை கிரியேஷன். ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப் டு சிங் இட், அவ்வளோதான். அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் என்னால் எவ்வளோ நல்லா பாட முடியுமோ அதை நான் பாடிட்டு வந்தேன், அவ்வளோதான். இட்ஸ் நாட் மை கிரியேஷன். ஓகே, எப்படி இருந்தாலும் நீங்க சொன்னீங்கல்ல, உங்களோட சில விஷயம் ஒரு இன்புட்ன்ட்டு ஒன்று இருக்குல்ல, இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இன்புட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்களா? அதுல அது எப்பவுமே கொடுக்கறது தான், அது நம்மளோட டியூட்டி இல்லை, கொடுக்கணும்ல, அதுக்கு தானே நம்மளை கூப்பிடுறாங்க. ஸோ அது வந்து நம்ம செய்யணும்ல. இட் ஷுட் ஹேவ் அ லாஸ்டிங் இம்பேக்ட், ரைட்? யா. ஸோ கண்ணால ஆனால் அது அந்த அளவுக்கெல்லாம் ஹிட் ஆகும்லாம் சத்தியமா நான் வந்து எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி அதை நான் ஒரு செப்பரேட் கொஸ்டினாக திரும்பி நான் கேட்குறேன். அது எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. அது வந்து நார்மலாக ஒரு சாங் வந்து தமிழில் ஹிட் ஆகும். பட் இந்த சாங் வந்து தமிழ் மட்டும் இல்லை, நான் இங்கேருந்து எங்கே போனாலும், நான் பெங்களூர் போனாலும், ஹைதராபாத் போனாலும், எங்கே போனாலும், எந்த லாங்குவேஜ் நான் பாட போனாலும் கண்ணால கண்ணால வந்து அந்தளவுக்கு ஐ திங்க் இட் வாஸ் த மோஸ்ட் பிளேட் சாங் இன் எஃப்எம் அண்ட் எல்லா இடத்துலையுமே, டிவிலையுமே. அது வந்து நயன்தாரா பாடுற மாதிரியே இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க என்கிட்ட.
ஏன்னா ஆனா நான் பாடும்போது ஆக்சுவலி வந்து என்கிட்ட ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி மைன்யூட்டா வந்து சொல்லுவாங்க. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அது அங்க செட் என்னது அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ரோல் என்ன இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு வந்து அவங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் போல்டாவும் இருக்கணும், ஸ்வீட்டாவும் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. செட் ப்ராப்பர்ட்டிலாம் என்கிட்ட சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட. எனக்கு இந்த எனக்கு அந்த மூடு எனக்கு அந்த மூடு வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும்லாம் சொன்னாங்க. சோ யூ வில் கன்சிடர் யுவர் செல்ஃப் அங்க நீங்க அங்க இருக்க மாதிரி அந்த ட்ரெஸ் அந்த செட்டுக்குள்ள நீங்க இருக்க மாதிரி எப்பவுமே நமக்கு அப்படிதான் இல்ல, உள் வாங்கிக்கணும் இல்லையா? இப்ப நீங்க ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சந்திரமுகியில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கேரக்டராவே அவ இமேஜின் பண்ணிப்பா அதான் அப்படின்னு. சோ அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கணும்ல. கண்டிப்பா. ஓகே. அண்ட் கண்ணால கண்ணால மாதிரியே இன்னும் ஒரு ட்ரெண்டிங்கான நம்பர்னா வந்து இன்று நேற்று நாளையில வர காதலை காதலை பாட்டு, அந்த பாட்டும் பாடிட்டு அதை எப்படி ஒர்க் பண்ணீங்கன்றத பத்தி பேசலாமா? கண்டிப்பா. அது நான் ஆக்சுவலா ஹிப்ஹாப் தமிழாக்கு பாடின ஃபர்ஸ்ட் சாங் அது. ஹிப்ஹாப் தமிழோட நிறைய கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நான் பாடின ஃபர்ஸ்ட் சாங். அண்ட் நிறைய வந்து இன்புட்ஸ் அதில் வந்து கொடுத்தேன். அதில் ஸ்வரம் என்னென்னமோ வரும், அதில் ஆலாப்பு ஸ்வரம் ஹார்மனிஸ்லாம் நிறைய. அவங்க ஜென்ரலாக வந்து ஃப்ரீ ஸ்டைலாக வந்து நம்மளை பாட சொல்லுவாங்க. நம்ம பாடுறதுல அவங்க ஆனால் எது அவங்க எடுத்து ஃபைனல் வேர்ஷனில் வைப்பாங்கங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுடைய இது இல்லையா? பட் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த இன்டர்நேற்று நாளையில் வந்து நிறைய பாடியிருந்தேன். ஸ்வரம் ஆலாப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து. அண்ட் அந்த பாட்டுக்கும் எனக்கு அந்த பாட்டு அண்ட் உத்தம வில்லன் சேர்ந்து தான் எனக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் கிடச்சிது.